ஐயா துணை அகிலம் கல்வி சாலை ஆராய்ச்சி நிறுவனத்தில் இணைந்திருக்கின்ற அனைத்து அன்புள்ளங்களையும் அன்போடு வரவேற்று தினமும் ஒரு வாழ்வியல் பகுதியில் நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கின்ற வாழ்வியல் நீதி என்ன என்றால், நாம் யாருக்கும் எந்த விதத்திலும் துன்பம் தருகின்ற வார்த்தைகளை சாபத்தை கொடுக்கக்கூடாது என்பதை இன்றைய பகுதியில் நாம் பார்க்க இருக்கின்றோம். ஐயா சொல்வார்கள், தன்னளவு வந்தாலும் நீ சாபம் கூறாதே. உன்னுடைய உயிர் போகக்கூடிய நிலை வந்தால் கூட யாருக்கும் நீ சாபம் கொடுக்கக்கூடாது. காரணம், நாம் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நாம் மனவேதனையோடு கொடுக்குகின்ற சாபம் அங்கே பிறருக்கு அழிவை தருகின்ற விதத்தில் அமைந்துவிடும். ஆகவே எந்த விதத்திலும் அந்த சாபம் என்ற ஒரு வார்த்தையை பேசிவிடக்கூடாது. காந்தாரி கிருஷ்ண பரமாத்மாவிற்கு சாபம் கொடுத்தாள். எப்படி என்றால், பாரத போரிலே அங்கே அவளுடைய பிள்ளைகளெல்லாம் இறந்து அங்கே அழிந்துவிட்ட செய்தியை அறிந்த காந்தாரி, கிருஷ்ணா, நீ நினைத்திருந்தால் என்னுடைய பிள்ளைகளை காப்பாற்றி இருக்கலாம். ஆனால் ஒருவர் கூட மிஞ்சாத அளவுக்கு அவர்கள் எல்லோரும் அழிவுக்கு காரணமாகியது நீதான். ஆகவே உனக்கு இப்போது நான் ஒரு சாபத்தை கொடுக்கின்றேன். இன்னும் 36 ஆண்டுகளில் உன்னுடைய யாதவ குலம் முழுவதுமாக அழிந்து நாசமாகி போய்விடும் என்று ஒரு சாபத்தை கொடுக்கின்றார். அந்த சாபத்தினுடைய விளைவு அங்கே அந்த யாதவ குலமானது அவள் சொன்ன அந்த கூற்றுப்படி 36 வருடங்கள் கழித்து அவர்கள் அந்த யாதவ குலத்தை சார்ந்த மக்களிடையே ஒற்றுமை இல்லாமலும் கிருஷ்ண பரமாத்மாவினுடைய நீதி நெறி சொல்லுக்கு கட்டுப்படாமலும் ஒருவரை ஒருவர் அடித்து கொண்டு மோதிக்கொண்டு அங்கே மாய்ந்து விடுகின்றார்கள். எப்படி இவளுடைய சாபம் அந்த யாதவ குலத்தையே அழித்து விடுகின்றது, அதுபோல பல சாப நிகழ்வுகளை நாம் சொல்லலாம். ஐயா நமக்கு சொல்லுவார்கள், எப்போதும் நாம் நல்லதையே பேச வேண்டும், நல்லதையே நினைக்க வேண்டும், நல்ல செயல்களையே செய்ய வேண்டும். நல்ல நினைப்பே நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்தும். நம்முடைய வாழ்க்கை அமைதியாகவும் ஒழுக்கமாகவும் சிறப்பாகவும் அங்கே அமைதியாகவும் இருப்பதற்கு அங்கே வழிவகை செய்வது நம்முடைய எண்ணங்களும் செயல்களும் சொல்களும் தான். ஆகவே நாம் சொல்லுகின்ற சொல்லானது இனிமை தரக்கூடியதாக இருக்க வேண்டும், சாபம் கொடுக்கக்கூடியதாக எந்த நேரத்திலும் இருக்கக்கூடாது. எவ்வளவு துன்பங்கள் தான் சொல்வார், உயிர் போகின்ற நிலை வந்தால் கூட பிறரால் உனக்கு எவ்வளவு தீங்குகள் நிகழ்ந்திருந்தாலும் உன்னுடைய வாயிலிருந்து நல்ல வார்த்தைகள் தான் வர வேண்டும். தவறான வார்த்தைகள், தீய வார்த்தைகள் வரக்கூடாது என்பதை இங்கே நமக்கு ஐயா எடுத்து சொல்லுகின்றார்கள். நாமும் அவ்வழியே நடந்து நல்ல உயர்ந்த மீண்டும் பிறவாத பேரின்ப வாழ்வை பெறுவோமாக. ஐயா உண்டு.